இது திமுக கூட்டணி சார்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்தது. அதுல வந்து இன்னொரு மொழி போருக்கு தமிழ்நாடு தயாராயிடுச்சுங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. திமுக வந்து கோ பேக் மோடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கெட் அவுட் மோடிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. 2026 எலெக்ஷனுக்கு தயாராயிட்ட மாதிரி தான் தெரியுதுதான் வச்சு ஓகே இதே ஃபுல் ஸ்விங்ல அடிக்கணும் அப்படின்னு. மாணவர்கள் நலன்லாம் விளையாடக்கூடாதுன்னு தான் அங்க பேசின எல்லா தலைவருமே பேசுனாங்க. வைகோ, அப்புறம் வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க. இப்ப திருச்சிக்கு போயிருக்கார் உதயநிதி ஸ்டாலின். அங்க வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நாங்க தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து நாங்க பண்ண போறோம். மொழி உரிமையும் கல்வி உரிமையும் மக்கள்கிட்ட நாங்க வந்து எடுத்து சொல்ல போறோம். கல்வி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது அவங்க யாருங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வச்சிருக்காரு அவரு. இது அவங்களுக்கு மைலேஜா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுக அமைச்சர்கள்லாம் வந்து தனியார் பள்ளி வச்சிருக்காங்க, சிபிஎஸ்இ பள்ளி வச்சிருக்காங்க. திமுக குடும்பமுமே வந்து ஸ்டாலின் குடும்பம் வந்து வச்சிருக்காங்க. அதுலலாம் மும்மொழி கொள்கை தான், அவங்க பிள்ளைங்க எல்லாம் கத்துக்கணும், மற்றவங்க பிள்ளைங்க எல்லாம் கத்துக்க கூடாதான்னு சொல்லி பாஜக தலைவர்கள் அண்ணாமலை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப விஜயும் அதே தான் பண்றாரு. விஜய் வந்து ஒரு தனியார் பள்ளி வச்சிருக்காரு, சிபிஎஸ்இ பள்ளி. அதுல மும்மொழி கொள்கையை வந்து ஏத்துக்கிறவரு, மாணவர்கள் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவரெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னு இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகல இருந்து. அதுக்கு வந்து தாவேக்கால இருந்து நீங்க அவங்க மனைவி சொத்து இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு அது வேற ஒரு சண்டையா போய்கிட்டு இருக்கு. இந்த மும்மொழி கொள்கையை விட்டுட்டு அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.